வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 44வது கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 43 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களாம் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டம் பெற்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர். இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டம் பெற்றவர் யார்? வீரமாமுனிவர். கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ற நூலை படைத்தவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிழார் பிள்ளை தமிழ் எனும் நூலை படைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். நுண்ணிய நூல்பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. நுண்ணிய நூற்பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. பொறுத்துக. ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால். சே தர்மன் சோகவனம். கி ராஜநாராயணன் நிலைநிறுத்தல். ஆர் சூடாமணி இறுக மூடிய கதவுகள். ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால். சோ தர்மன் சோகவனம். கி ராஜநாராயணன் நிலைநிறுத்தல். ஆர் சூடாமணி இறுக மூடிய கதவுகள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவியாட்டம் புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பொய்க்கால் குதிரையாட்டம். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவியாட்டம் என்றும் புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பொய்க்கால் குதிரையாட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? சுதந்திர தாகம். கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? சுதந்திர தாகம். இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல்? இதுக்கு பார்த்திங்கன்னா பாரி மலைக்கொடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கண்ணதாசனோட நூல் தான். ஆனால் இது எழுதாத நூல்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஏசுகாவியம், ஆட்டனத்தி, ஆதிமந்தி, சேரதாண்டவம், பாரி மலைக்கொடி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணதாசனோட நூல் தான். நான் இது நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த நூல் யார் எழுதுனது, ஆனால் அதுக்கு கண்ணதாசன் தான் வருது. ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் பாரதிதாசன். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுமை வேட்டல் எனும் நூலின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார். பொதுமை வேட்டல் எனும் நூலின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார். 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மன்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் ராபர்ட் ப்ரூஸ்பூட். 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மன்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் ராபர்ட் ப்ரூஸ்பூட். பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐவேறு வனப்பின் இலங்குகதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, ஐவேறு வனப்பின் இலங்குகதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1972 முதல் 1978 வரை. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? 1972 முதல் 1978 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமணி என்ற சொல்லின் பொருள் மணமலர். உவமணி என்ற சொல்லின் பொருள் மணமலர். உவமணி மணமலர். புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் நாடகவியல். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் நாடகவியல்.
இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காவியதர்யம். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் காவியதர்யம். இதெல்லாம் புதுசாக இருக்குது, பார்த்துக்குங்க. தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் காரைக்குடி. தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் காரைக்குடி. நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் டேஸ். வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் டேஸ் முறையே. இதுக்கான ஆன்சர் என்னன்னா சூடாமணி கி ராஜநாராயணன். என்னன்னா நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் சூடாமணி. வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் கி ராஜநாராயணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் டேஸ் ராஜஸ்தானில் டேஸ் என்றும் அழைக்கப்படும் கலை முறையே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொய்க்கால் குதிரையாட்டம் கச்சிக்கொடி. இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் பார்த்தீங்கன்னா மராட்டியர் காலத்தில் வந்து தஞ்சைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரியே ராஜஸ்தானில் இதை கச்சிக்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொய்க்கால் குதிரையாட்டம் கச்சிக்கொடி. பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஸ் இதழில் பணியில் இருந்தார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நவ இந்தியா. பிச்சமூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹனுமன் நவ இந்தியா இந்த இதழ்களில் வந்து பணியாற்றியிருப்பார். பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஸ் இதழில் பணியாற்றியிருந்தார் நவ இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். தேடு கல்வி இல்லோதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்? பாரதியார். தேடுகல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் பாரதியார். பின்வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி. பின்வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் சிங்கவல்லி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையாந்தகரை, பிருங்கராசம், தேகராசம் இதெல்லாம் வந்து கரிசலாங்கண்ணிக்கு வேறு பெயர்கள். இதில் வழங்கப்படாத பெயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் நாடு. ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பகைசை நெஞ்சமும் பற்றுளும் ஒன்றுற எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி. பகைசை நெஞ்சமும் பற்றுளம் ஒன்றுற எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? கெல்லட். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு. இந்தியாவின் பெப்பிசு அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்னா ஆந்தரங்கர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த நாட்குறிப்பு எழுதுறதுல வந்து ரொம்ப சிறந்ததுனால இவர் வந்து இந்தியாவின் பெப்பிசு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இதே உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா சாமுவேல் பெப்பிசு. கூற்று 1, மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். கூற்று 2, இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. கூற்று 3, பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3ம் சரி. இது 3மே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. குலசேகர ஆழ்வார் திருமாலின் கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர். இந்த கௌத்துவமணி அப்படின்னா என்னென்னா திருமால் மார்பில் போட்டிருக்கிற ஒரு அந்த செயின் மாதிரி இருக்கும்ல, அதில் இருக்கிற மணி, அந்த மணியோட அம்சமாக பிறந்தவர் தான் இந்த குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமங்கை ஆழ்வார் திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர். பெரியாழ்வார் திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர். திருமலிசை ஆழ்வார் திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர். குலசேகர ஆழ்வார் திருமாலின் கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர். பெரியாழ்வார் திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர். திருமலிசை ஆழ்வார் திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு
சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே கூறியவர் திருமூலர். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே திருமூலர். இந்த பாட்டு திருமூலர் எழுதினது. பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் அழுகுனி சித்தர். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் அழுகுனி சித்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்திண்ணை உண்டு உணவிங்கு அடைகாய் இலையும் உண்டு அருந்த தண்ணீர் உண்டு எனும் வரிகளை பாடிய சித்தர் பட்டினத்தார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11th புக்கில் தமிழ் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நியூ சமச்சீர் புக்கில் இந்த சித்தர்கள் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்திண்ணை உண்டு உணவிங்கு அடைகாய் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு எனும் வரிகளை பாடிய சித்தர் பட்டினத்தார். இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும்போது பாடும் பாடல் எது? தொழில் பாடல். இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும்போது பாடும் பாடல் எது? தொழில் பாடல். பொருத்தமானதை தேர்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3 மூணுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். முற்பிறவியில் வேடர் குலத்தலைவன் வீரமுருகன் எனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு எது? குயில் பாட்டு. முற்பிறவியில் வேடர் குலத்தலைவன் வீரமுருகன் எனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு எது? குயில் பாட்டு. அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் பத சாகித்யங்கள். அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் பத சாகித்யங்கள். காவடி சிந்துவின் தந்தை சென்னிகுளம் அண்ணாமலையார். சிந்துக்கு தந்தை அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா பாரதியார். இதே காவடி சிந்தின் தந்தை அப்படின்னா சென்னிகுளம் அண்ணாமலையார். வம்பவள திருமேனியும் மாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரி குகநாடுக செங்கீரை. பிள்ளைத்தமிழ் நூல் வகை இது பார்த்தீங்கன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். வம்பவள திருமேனியும் மாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரி குகநாடுக செங்கீரை. பிள்ளைத்தமிழில் நூல் வகை இது இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழில். நெக்ஸ்ட்டு. ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலிவெண்பா. ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகை? கலிவெண்பா. திராவிட வேதம் திருவாய்மொழி. திராவிட வேதம் என அழைக்கப்படும் நூல் என்னன்னா திருவாய்மொழி. நெக்ஸ்ட்டு. இச்சொல்லின் பொருள் இரும்போந்து பருத்த பனைமரம். இரும்போந்து இச்சொல்லின் பொருள் என்னன்னா பருத்த பனைமரம். சண்பகமாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்ததாய் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார்? சூடாமணி பாண்டியன். சண்பகமாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்ததாய் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவன் யார்? சூடாமணி பாண்டியன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் மணிமேகலை. பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என போற்றப்படும் நூல் மணிமேகலை. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. இடம்பெற்றுள்ள நூல் யசோதர காவியம். இது ஸ்கூல் புக்லேயே யசோதர காவியத்தை பற்றி இந்த பாட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. இடம்பெற்ற நூல் யசோதர காவியம். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையில்லும் அல்லது கண்டது இல். இப்பாடல் இடம்பெற்ற நூல் மணிமேகலை.
அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையில்லும் அல்லது கண்டதியில். இப்பாடல் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. எடா போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. எடா போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டும் வருவதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி மறுதரவு 10. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டும் வருதற்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி மறுதரவு 10. கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் பெருங்குன்றூர் கிழார். கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் பெருங்குன்றூர் கிழார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாவகை கண்டறிக. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிந்தடி வஞ்சிப்பா. பாவகை கண்டறிக. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும். இது சிந்தடி வஞ்சிப்பா. கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? 16. கம்பராமாயணம் கிஷ்கிந்தா படலத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? 16. அனுமனையும் உலகம் ஆண் எனக் கூறும் ஆதலின் இவ்வுருவத்தீண்டல் கூடுமோ? யார் யாரிடம் கூறியது? சீதை அனுமனிடம் கூறியது. அனுமனையும் உலகம் ஆண் எனக் கூறும் ஆதலின் இவ்வுருவத்தீண்டல் கூடுமோ? யார் யாரிடம் கூறியது? சீதை அனுமனிடம் கூறியது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாராட்டியவர் ஔவையார். இதே கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னா இடைக்காடனார் வருவார். இது அணுவை துளைத்து அப்படின்னா ஔவையார். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாராட்டியவர் ஔவையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், எண்ணுலின் முதலடி ஆர்களின் உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, முதுமொழி காஞ்சி. இது ஆர்கவின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆர்களி அப்படின்னு தான் வரும். எண்ணூலின் செய்யுளின் முதலடி ஆர்களின் உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது. முதுமொழி காஞ்சி. கூற்று 1, யாப்பெருங்கலக்காரிகை உறுப்பு செய்யுள் ஒலிபு எனும் 3 இயல்களால் ஆனது. கூற்று 2, இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இது கூற்று 2 தப்பு. இது பார்த்தீங்கன்னா யாப்பெருங்கலம் அப்படிங்கிற நூலை தழுவி தான் எழுதியிருப்பாங்க. யாப்பெருங்காலக்காரிகை அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா யாப்பெருங்கலம் அப்படிங்கிற நூலை தழுவி தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் இங்கே காவிய தரிசனம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கூற்று 2 மட்டும் தவறு. கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவறு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஒன்பொருள் கால்ப வீற்றியார் கென்பொருள் ஏனை 2 முருங்கு. செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எஃதனிற் கூறியதில் அறனீனும் இன்பமீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அருளொடும் மண்பொடும் வார பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். இது பார்த்திங்கன்னா திருக்குறளை அப்படியே பாதியாக பிரித்து கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 4, 1, 2. தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் சதுரகராதி. தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் சதுரகராதி. கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும். முக்கூடர் பல்லுவில் உள்ள இப்பாடலடிகளில் கவிப்பு வேலை என்பது டேஸை குறிக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கருமார் கொல்லர் தட்டார். கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும். முக்கூடர் பல்லுவில் உள்ள இப்பாடலடிகளில் கவிப்பு வேலை என்பது டேஸை குறிக்கும். கருமார் கொல்லர் தட்டார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற் உணவின் பிண்டம். அடிமோனையை எழுதுக. இதில் அடிமோனை என்னன்னா ஆப்ஷன் டி, உண்டி. இந்த உண்டி இது 2 தான் அடிமோனை. பிழையை கண்டறிதல். இதில் பார்த்தீங்கன்னா பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்கணும், ஆனால் பிழையை கண்டறிதல்னு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி, எருது வண்டியை இழுத்தது. எருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருமை. ஸோ இழுத்தது அப்படின்னு கடைசியாக பயனிலையும் ஒருமையில் தான் வரணும். அதுபடி இந்த பி, ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எருது வண்டி இழுத்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எருது அப்படிங்கிறது ஒருமை, ஆனால் இழுத்தனன்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. எருது வண்டிகள் இழுத்தது, எருது வண்டிகளை இழுத்தது. இந்த ஏசிடி 3மே தப்பு.
இங்கே வந்து பிழையை கண்டறிதல்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே பிழையற்ற தொடரை கண்டறிதல் அப்படின்னு வந்திருக்கணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எருது வண்டியை இழுத்தது. இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடை. அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடை. பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல் செய்தல். கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது ஆராய்ந்து பாராமல் செய்தல். ஆனால் இந்த ஆப்ஷன் தப்பு. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இல்லாத செயல் அல்லது இயலாத செயல் அப்படின்னு தான் வரும். பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத செயல், ஆனால் இங்கே ஆராய்ந்து பார்க்காமல் செய்தல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து இயலாத செயல்னு தான் வரும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பயின்று வரும் மோனை முற்று மோனை. இதில் பார்த்தீங்கன்னா கற்க கசடர கற்பவை கற்றபின் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் எழுத்து வந்து கான்னு வந்திருக்கு, 4 சீர்லேயுமே வந்திருக்கு. அதனால் எல்லாத்துலேயும் வந்ததுனால இது வந்து முற்று மோனை. நெக்ஸ்ட்டு, இலக்கண குறிப்பு தருக. விதையாமை உரையாமை. இதுக்கான ஆன்சர் எதிர்மறை தொழிற்பெயர். விதையாமை உரையாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழி உணர்த்துவது சோம்பல். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழி உணர்த்துவது சோம்பல். ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை அறிந்து பொருத்துக. ஆ பசு, து உன், கோ அரசன், ஐ தலைவன். ஆ பசு, து உன், கோ அரசன், ஐ தலைவன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் தருக. கான் நடை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காட்டுக்கு நடத்தல். கான் நடை அப்படின்னா காட்டுக்கு நடத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வலு நிலைகளை பொறுத்துக. செழியன் வந்தது திணைவலு. கண்ணகி உண்டால் பால்வலு. நீ வந்தேன் இடவலு. நேற்று வருவான் காலவலு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இளமையில் கல்வி முதுமையில் இன்பம். கல்லாட்டம் படித்தவரோடு சொல்லாடாதே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இளமையில் கல்வி முதுமையில் இன்பம். கல்லாட்டம் படித்தவரோடு சொல்லாடாதே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ? ஒளியா வனப்பு 8 உடையாய். இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அழியா ஒளியா. இதில் பார்த்தீங்கன்னா அழியா ஒளியா அப்படிங்கிறது எதுகை சொற்கள். நெக்ஸ்ட்டு, கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடன் இருந்து பாதுகாப்பது. கண்ணினை காக்கும் இமை போல உடன் இருந்து பாதுகாப்பது. அவன் திருந்தினான் பிறவினை வாக்கியமாக மாற்றுக. அவனை திருத்தினான். அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை, இதை பிறவினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவனை திருத்தினான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கருத்தை பதிவு செய்தான். இதில் செய்வினை எதுனா கருத்தை பதிவு செய்தான். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள். இவ்வடிகளில் அடிக்குறிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. உறுதுயர் அப்படிங்கிறது என்னன்னா வினைத்தொகை. பகைகொளல் இலக்கண குறிப்பு தருக. 2ஆம் வேற்றுமை தொகை. பகைகொளல் 2ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அருகோணம் எவ்வகை பெயர் சொல்? வடிவ பண்பு பெயர். அருகோணம் எவ்வகை பெயர் சொல்? வடிவ பண்பு பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு ஏர் மண் மாடு. உழவு ஏர் மண் மாடு. கீழ்கண்ட வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக. வாழ் வாழ்க்கை. வாழ் வாழ்க்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகம் எனும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் எது? உலகு. உலகம் எனும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் உலகு.
ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். வானம் வானம், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆகாயம் வெடி. 2 சுழினா வானம் அப்படின்னா ஆகாயம், 3 சுழினா வானம் அப்படின்னா வெடி. கன்விக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல் தண்டனை. கன்விக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல் தண்டனை. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது, காற்று வீசியதுன்னு தான் வரும். தென்றல் காற்று வீசியது, அடித்ததுன்னு வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி காற்று வீசியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காஞ்சிப்பா. கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா, ஆசிரியப்பான்னு தான் இருக்குது. ஆனால் இங்கே காஞ்சிப்பான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தாதது இந்த ஆப்ஷன் சி காஞ்சிப்பா. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மூதூர் தொழிற்பெயர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மூதூர் அப்படிங்கிறது பண்பு தொகை. மூடுபனி வினைத்தொகை, வெந்து வினையச்சம், தடவரை உரிச்சொல் தொடர், இதெல்லாமே சரியாக இருக்குது. இதில் பொருந்தாதது மூதூர் தொழிற்பெயர் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இடைச்சொல் தொடர். மற்றொன்று, மற்று கூட்டல் ஒன்று அப்படின்னு வரும். இதில் நிலைமொழி மற்று அப்படிங்கிறது இது என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல் தொடர். கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி. கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி. நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நாககுமார காவியம். நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நாககுமார காவியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சிலம்பு காலில் அணிவது, குழை காதில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, அரைநான் இடையில் அணிவது. சிலம்பு காலில் அணிவது, குழை காதில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, அரைநான் இடையில் அணிவது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. பொறுத்துக. பாரதி நாளை வருவான் செய்தி தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம் உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான் தன்வினை தொடர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், வினாவை கண்டறிக. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுதல் கொளல் வினா. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுதல் கொளல் வினா. வட்டம் இப்பெயர் சொல்லின் வகையினை கண்டறிக. பண்பு பெயர். வட்டம் அப்படிங்கிறது பண்பு பெயர். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. கடும்பு, கூத்தர், வயரியம், வெந்து, வேவை. கடும்பு, கூத்தர், வயரியம், வெந்து, வேவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. வை எனும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் புல். வை எனும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் புல். சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். விசனம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. விசனம் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு உருபன். ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு உருபன். இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.